வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மென்சுரேஷனில் இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 ரெக்டாங்கிள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஏன்னா அதில் தான் நான் கொஞ்சம் பேசிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சதுரம் அப்படின்னு சொல்லும்போது அதோட 4 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அதுதான் என்னது? ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சரியா? 4 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இது ஏ அப்படின்னா இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. சரி, எல்லா பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சதுரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ நம்ம ரெக்டாங்கிள் படிக்கும் போதே படித்தோம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட்ல இருந்து தொடங்கி அதை சுத்தி வரக்கூடிய அளவு தான் என்னது? பெரிமீட்டர் அப்படின்னு நம்ம படிச்சோம். கரெக்டா? அப்ப இங்கேருந்து தொடங்கினீங்க அப்படின்னா இது ஒரு ஏவா பிளஸ், அதுக்கப்புறம் இங்க வரும்போது இது ஒரு ஏவா பிளஸ், இங்க வரும்போது இது ஒரு ஏ அளவா பிளஸ், இங்க வரும்போது இது ஒரு ஏ அளவு. சரியா? அப்ப எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு மொத்தம் எத்தனை கிடைக்கும்? 4 ஏன் கிடைக்கும். சரி, எல்லாத்தையும் கூட்ட நமக்கு மொத்தம் என்ன கிடைக்கும்? 4 ஏன் கிடைக்கும். அப்ப பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னது? 4a. பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னது? 4a. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏரியா அப்படின்னாலே நான் என்ன பண்ண சொன்னேன்? லெங்த் இன்ட்டு பிரெத்தை மல்டிப்ளை பண்ண சொன்னேன். கரெக்டா? ஸோ இங்க லெங்த்தும் ஏ தான், பிரெத்தும் ஏ தான். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏ இன்ட்டு ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் கிடைச்சிடும். ஸோ இதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா 4a, ஏரியோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஸோ மனப்பாடம் பண்றதுக்கு பதிலாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த டயகனல் கதைக்கு வரலாம். ஸோ டயகனல் கதைக்கு வரும்போது இதுதான் என்னது? டயகனல் டி. ஸோ அப்போ டயகனல் வரும்போது பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். இந்த பேசிக்ஸ் எல்லாமே நான் ரெக்டாங்கிள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ டயகனல் அப்படின்னா ஹைப்போடெனிஸ் த ஹோல் ஸ்கொயர். ஹைப்போடெனிஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் த ஹோல் ஸ்கொயர். இதான் நமக்கு என்னது? பித்தாகரஸ் தியரம்னு அர்த்தம். அப்போ ஹைப்போடெனிஸ் என்னது? டி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஒரு ஏ ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். அப்போ டி ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா √2 இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். இதான் என்னது? டயகனல். ஸோ டி ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? √2 இன்ட்டு ஏ. சரியா? அதான் ஏ √2 அப்படின்னு எடுத்துருக்காங்க டயகனல். சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the perimeter and the area of the square whose sides is 8 cm. பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a, ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 இன்ட்டு 8, அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர். ஸோ 32,16. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க, அடுத்தது தான் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நீங்கள் என்ன எழுதணும்? பெரிமீட்டர் தான் எழுதணும். ஸோ 32 தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? 8 ஸ்கொயர். ஸோ 8 8 64. சரியா? அப்போ 32,64. ஸோ இதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The sides of a square is 10 cm. If its side is triple, then by how many times will its perimeter increase? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்கமானது 10 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டால், சரி ஒரு சதுரத்தின் பக்கமானது 10 சென்டிமீட்டர், அதன் பக்கம் 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அதன் சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது 10 இருக்குது, பக்க அளவுகள் எவ்வளவு இருக்கு? 10 இருக்குது. அது என்ன பண்றாங்க? 3 மடங்கா அதோட பக்க அளவை இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 10 3 மடங்கா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பக்க அளவு என்ன ஆயிரும்? 30 ஆயிரும். கரெக்டா? ஸோ பெரிமீட்டர் என்னது? 4a. ஸோ 4 இன்ட்டு 10 நமக்கு 40 கிடைக்கும். இங்கேயும் பெரிமீட்டர் 4a தான். ஸோ 4 இன்ட்டு 30 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 120 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 40ங்கிறது 1 மடங்கு. கரெக்டு தானே? 40 அப்படிங்கிறது 1 மடங்கு. ஸோ 120 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 40 40 40ன்னு பிரிச்சிடலாம். ஸோ எத்தனை மடங்கா இருக்கும்? அது 3 மடங்கா இருக்கும். சரி, எத்தனை மடங்கா இருக்கும்? 3 மடங்கா இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Your garden is in the shape of a square of side 5 meter. Each side is to be fenced with 2 rows of wire. Find how much amount is needed to fence the garden at ₹10 meter அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு கார்டன் எப்படி இருக்குது? ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குதான். சைடு எவ்வளவு? 5 மீட்டர் இருக்குதான். சைடு எவ்வளவு?
5 மீட்டர் இருக்குதான். சரியா? ஈச் சைடு இஸ் டு பி ஃபென்ஸ் வித் 2 rows of wire. சரியா? 2 ரோ வந்து ஒயர் வந்து என்ன பண்றாங்க, ஃபென்ஸ் பண்றாங்க. ஸோ 2 ரோ ஒயர் இருக்குல்ல, இங்க இருந்து ஒரு வேலி மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு ரோ வந்து திரும்ப என்ன ஆகுது, ரெண்டாவது ரோ இப்படி போகுது. புரியுதா? ஸோ 2 ரோ ஒயர் என்ன பண்றாங்க, அவங்க ஃபென்ஸ் பண்றாங்க. அப்படின்னா அதுக்கு வந்து 1 மீட்டருக்கு வந்து 10 ரூபாய் ஆச்சுன்னா மொத்தமா ஃபென்ஸ் பண்ண எவ்வளவு ஆகும் சொல்லி கேட்காங்க. ஸோ நமக்கு சுத்தி வரக்கூடிய அளவு கண்டுபிடிக்கனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a. ஸோ நமக்கு 4 × 5 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 20 கிடைச்சோம். சரியா? நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஒரு இதோட சுற்றளவு தான் எவ்வளவு, நமக்கு 20. இந்த ஒரு இதோட சுற்றளவு தான் 20. அப்ப இதோட சுற்றளவு வந்து எவ்வளவு, 20. அப்ப டோட்டலா நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 40 மீட்டர் தேவைப்படுது. ஸோ 1 மீட்டருக்கு 10 ரூபா அப்படின்னா 40 மீட்டருக்கு, ஸோ 40 × 10 நமக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், 400 ரூபாய் கிடைச்சிரும். சரியா? ஸோ ஆப்ஷன் மேல இருக்கு. சரியா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. A square park is surrounded by a path of uniform width 1.5 meter all around it. சரியா? The area of the path is 225 meter square. Find the perimeter of the park அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு சதுர பூங்கா அதை சுற்றி 1.5 மீட்டர் சீரான அகலம் கொண்ட பாதையால் சூழப்பட்டுள்ளது. அப்போ 1.5 மீட்டர். சரியா? ஒரு சதுர பூங்கா இருக்குது, ஒரு சதுர பூங்கா, இதை சுத்தி 1.5 மீட்டர் இதை சுத்தி, சரியா, 1.5 மீட்டர் உள்ள ஒரு பாதை, இதெல்லாம் வந்து என்னது, பாதையால சூழப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பாத் இதோட ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 225 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பூங்காவோட சுற்றளவு வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ வெளியில இருக்கல அந்த அளவு, இதை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 1.5, இங்க ஒரு 1.5, கரெக்டா? ஸோ அப்போ 2 1.5 நம்ம சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆயிரும், 3 ஆயிரும். அப்போ இதோட மொத்த அளவு என்ன இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் உள்ளது எக்ஸா, இது ஒரு 1.5, இது ஒரு 1.5, 2 கூட்டினா 3 ஆயிருமா? அப்ப நீங்க எப்படி போடுவீங்க, எக்ஸ் பிளஸ் 3 போட்டுருவீங்க. கரெக்டா? ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இதோட ஏரியா தான் 225, இந்த ஏரியா தான் 225 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பெரிய ஸ்கொயர்ல இருந்து இந்த சின்ன ஸ்கொயர் நம்ம கழிச்சாச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த ஏரியா கிடைச்சிரும். ஸோ பெரிய ஸ்கொயர் வந்து A1 நம்ம எடுத்துக்கலாம், சின்ன ஸ்கொயர் வந்து ஸ்மால் a1 எடுத்துக்கலாம். ஸோ இதை கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 225 கிடைக்கும். அப்ப ஏரியா 1 அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர். ஏரியா 1னா எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு எவ்வளவு, 225. ஸோ நமக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி வந்தாலே a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, கரெக்டா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எவ்வளவு, 9 பிளஸ் 2ab, அப்ப 2 × 3 எவ்வளவு, 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. அப்போ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 6x ஈக்குவல் டு, இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா 216 கிடைச்சிடும். கரெக்டா? இந்த பிளஸ் 9 வந்து இங்க வந்தா மைனஸ் 9 ஆயிரும். அப்போ 225 மைனஸ் 9 நமக்கு என்ன கிடைக்கும், 216 கிடைச்சிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3018 6 36. ஸோ எக்ஸோட வேல்யூ 36. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த பூங்கா தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதோட சைடு தான் பூங்கா, அப்படிதானே? இது வந்து எவ்வளவு, எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து 36 கிடைக்கும். அப்போ 4 × 36. அப்போ 6 4 24, 4 இது 2 3 12 2 14. ஸோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், பெரிமீட்டர் 144 மீட்டர்னு கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The floor of your room is 3 meter long and 1 meter 50 centimeter broad. Find the number of the largest possible square. சரியா? அதாவது மிகப்பெரிய சதுர அடுக்குகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும். How many? எண்ணிக்கைனா how many? How manyனா நம்ம என்ன படிச்சோம், big divided by small படிச்சோம். கரெக்டா? How manyனாலே big divided by small. ஸோ இங்க ஒரு பெரிய ரூம் சைஸ்ல ஒரு சின்ன டைல்ஸ் வச்சு அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்கொயர். இந்த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்கொயர்னாலே நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா HCF எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எதுக்கு HCF எடுக்கணும், 3 மீட்டருக்கும் 1.5 மீட்டருக்கும் நீங்க என்ன பண்ணணும், HCF வந்து எடுக்கணும். அப்போ HCF எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1.5 தான் நமக்கு கிடைக்கும். அப்ப HCF எவ்வளவு, 1.5. இதுதான் அதோட மேக்ஸிமம் பாசிபிள் அந்த ஸ்கொயரோட சைடு அப்படின்னு நமக்கு அர்த்தம். சரியா? ஹவு மெனினாலே பிக் டிவைடட் பை ஸ்மால் தானே. ஸோ பிக் வந்து எங்க என்னது, ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்
divided by area of square. Area of rectangle divided by area of square. கரெக்டா? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன இருக்கும் 3 into 1.5, ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா 1.5 into 1.5. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு 1.5 1.5 ரெண்டு 1.5 3. அப்போ எத்தனை ஸ்கொயர் நம்மளால உருவாக்க முடியும்? ரெண்டு ஸ்கொயர் வந்து உருவாக்க முடியும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாலே நீங்க என்ன எடுக்கணும்? HCF எடுத்தீங்கன்னா போதும், அந்த லார்ஜஸ்ட் பாசிபிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹவு மெனியோட கான்செப்ட் தான். ஸோ இதுவும் கூட நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ யாருக்காவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்புறம் சயின்ஸ் கம்ப்ளீட் கிளாஸ் ஒரு ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி கிளாஸ் அண்ட் டெய்லி டெஸ்ட்டோட நம்ம அந்த கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ யாருக்காவது ரயில்வே அண்ட் SSC இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஆன்லைன் மட்டும் பண்ணலாம், ஆஃப்லைனும் பண்ணுறோம். அதோட பேர் வந்து மாசாஸ் குருகுலம். ஸோ நீங்கள் தங்கி படிக்கலாம், எந்தவித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கலாம். ஸோ 3 month நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலே நம்மளோட சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். அடுத்த ஒரு 3 month ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் நிச்சயமாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும், எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, மோட்டிவேஷன் வெறித்தனமாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு இருப்பான். சரியா? ஸோ நம்மளோட மாசா குருகுலம்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். நான் சும்மா சொல்லலை, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து பாருங்கள். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க, இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஃபீட்பேக் கேளுங்க. ஹாஸ்டல் ஃபுட் எல்லாமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் கேட்கலாம், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், என்னோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக தான் நடக்கும். ஸோ இந்த வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்து எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்டேயே ஃபீட்பேக் கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போன உடனே அட்மிஷன் ஃபீஸாக வாங்குவாங்க. சரியா? ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் அவ்வளோ தூரம் குவாலிட்டியை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Money is fixed 48 poles in order to fence a square. If the distance between two poles is 5 meter, then what will be the area of the square formed? சரியா? ஒரு சதுரத்திற்கு வேலி அமைப்பதற்காக மணிஷ் அப்படிங்கிறவர் 48 தூண் வைக்கிறார். 2 தூண்களுக்கு இடையே உள்ள தூரம் 5 மீட்டர் எனில் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 48 தூண் வைக்கிறாருன்னா இந்த காமனா இருக்குல்ல, இந்த 4 இடத்துல என்ன பண்ணுவாரு, முதல்ல 4 தூண் நடுவார். அப்ப 48ல அந்த 4 தூண் போயாச்சுன்னா 44 தூண் இருக்கும். இந்த 44 தூண்ல இங்க ஒரு 11 தூண் நட்டுருவாரு, இங்க ஒரு 11 தூணு, இங்க ஒரு 11 தூண் நடுவாரு, இங்க ஒரு 11 தூண் நடுவார். சரியா? அப்போ ஒரு சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 11, இது ஒரு 12, இது வந்து 13. அப்போ ஒரு சைடுக்கு எத்தனை தூண் இருக்கும்? 13 தூண் இருக்கும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 தூணுக்கு இடப்பட்டதான் வந்து எவ்வளவு, 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 தூண் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 12ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 12 × 5, ஸோ 60 மீட்டர். ஸோ 60 மீட்டர் தான் என்னதான் இருக்கும், இதோட சைடாக இருக்கும். ஏன்னா 13 தூண் தானே இருக்கு, நம்ம 2க்கு தான் 1 கால்குலேட் பண்ணுவோம், அடுத்த 2 வச்சா இன்னொன்று கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ 3 தூணுக்கு நம்ம எத்தனை தான் கால்குலேட் பண்ணுறோம், 2 தான் கால்குலேட் பண்ணுவோம். 4 தூண்னா 3 கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 13 தூண்னா 1 குறைச்சி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 12 தூண். ஸோ 12 × 5 60 மீட்டர். அப்போ ஒரு சைடு 60 மீட்டர் அப்படின்னா அதோட பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து A ஸ்கொயர் தானே. அப்போ 6 6 36, நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3600 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For equal circles are formed on the 4 vertices of a square in such a way that each circle is touches 2 other circles. What will be the area outside the perimeter of the circle towards the middle of the square? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்குதான். சரியா? அந்த ஸ்கொயர்ல அந்த வெர்டிசஸ் சுற்றி சர்க்கிள் இருக்குதா, அந்த மாதிரி இருக்குதான். சரியா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சென்டர்ல இருக்கும். சரியா? எனக்கு அப்படி வரைய முடியல டிஜிட்டல் பென் வச்சு. ஸோ இந்த மாதிரி சென்டர்ல இருக்குமா சர்க்கிள். சரியா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதோட ஏரியா, இந்த உள்ளாடி இருக்கு பார்த்தீங்களா,
இந்த ஏரியா வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஸ்கொயரோட ஏரியா நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவார்டர் சர்க்கிள், இது வந்து ஒரு குவார்டர் சர்க்கிள், இது வந்து ஒரு குவார்டர் சர்க்கிள், இது வந்து ஒரு குவார்டர் சர்க்கிள். அப்போ இந்த 4 குவார்டர் சர்க்கிள்லேருந்து கழிச்சாச்சு அப்படின்னா இந்த ஸ்கொயர்ல இருந்து அந்த 4 குவார்டர் சர்க்கிளை நம்ம கழிச்சாச்சு அப்படின்னா 4 குவார்டர் சர்க்கிளை கழிச்சாச்சுன்னா நம்ம என்ன கிடைச்சிரும், அந்த உள்ளாடி இருக்கிற ஏரியா கிடைச்சிரும். சரியா? ஸோ இதான் நம்ம பண்ண போறோம். அப்போ 4 குவார்டர் சர்க்கிள் ஒரு சர்க்கிள் தானே. ஸோ ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னது, ஏ ஸ்கொயர். கரெக்டா? ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர். ஸோ 28 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் 28 ஸ்கொயர். ஏன்னா ஒவ்வொரு சைடும் 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் சர்க்கிளோட ஏரியா பைஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் 22/7 இன்ட்டு ஆர், ஆர் ரேடியஸ். அப்போ இது ஃபுல்லாக தான் நமக்கு எவ்வளவு, 28. இது ஃபுல்லாக தான் நமக்கு வந்து என்னது 28. அதில் பாதி எவ்வளவு 14, இதில் பாதி எவ்வளவு 14. அதுதான் நமக்கு என்னதான் இருக்கும், ரேடியஸாக இருக்கும். சரியா? அப்போ 14 இன்ட்டு 14. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஒரு 7 7 7 14. அப்போ நமக்கு என்ன இருக்கும், 28 ஸ்கொயர் மைனஸ் 22 இன்ட்டு 28 இருக்கும். சரியா? அது சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் பாருங்க. நீங்கள் 28 ஸ்கொயர் எடுத்து அதுக்கப்புறம் 22 28 மல்டிப்ளை பண்ணி பண்ணுறதை விட 28 காமனாக எடுத்துருங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும், 28 தானே இங்கே இருக்கும், மைனஸ் இங்கே என்ன இருக்கும், 22 இருக்கும். புரியுதா? ஏன்னா இந்த 28 நம்ம என்ன பண்ணியாச்சு, காமனாக வெளியில் எடுத்தாச்சு. சரியா? ஸோ இந்த இதில் 2 28 இருக்கும். அந்த 2 28ல் ஒரு 28 வெளியில் எடுத்தாச்சு, இதில் இருக்க ஒரு 28 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இந்த ஒரு 28 இருக்கும், இந்த ஒரு 22 இருக்கும். அப்போ 28 மைனஸ் 22 எவ்வளோ கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ 6 8 48. ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 168 தான் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நான் வந்து யூனிட் டிஜிட் வச்சு போட்டேன். சரியா? ஸோ இங்கே எங்கேயுமே 8ஆல் முடியலை. ஸோ இது மட்டும் தான் 8ஆல் முடியுது. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு நான் என்ன பண்ணேன், இதை சால்வ் பண்ணேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Each side of the square park is 2.5 meter and there are 2 paths of width 2.2 meter passing through its center. What is the total cost of laying gravel of the roads? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ரெக்டாங்கிளில் படித்தோம். சரியா? ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்குது. சரியா? அதுங்கிறது நம்ம ரெக்டாங்கிள் பார்க் இருந்துச்சு. அதோட சைடு வந்து 25 மீட்டர். சரியா? அதுக்கு நடுவில் 2.2 மீட்டரில் சென்டரில் என்ன போகுது, ஒரு பாத்து போகுது நம்ம படித்தோம். சரியா? இதோட வித் எவ்வளவு, 2.2 மீட்டர். இந்த ரோடு போகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். என்ன ஃபார்முலா, எக்ஸ் இன்ட்டு எல் பிளஸ் பி மைனஸ் எக்ஸ்ன்னு படித்தோம். இந்த ரோடை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ரெக்டாங்கிளில் படிச்சிருக்கோம். சரியா? திரும்ப போய் வேணால் பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் எவ்வளவு, 2.2. ஸோ 2.2. ஸோ லென்த் எவ்வளவு, 25. இங்கே பிரெத் எவ்வளோ தான், 25 தான். ரெண்டு சேம் தானே. ஸோ 25 மைனஸ் 2.2. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 2.2 இன்ட்டு 50 மைனஸ் 2.2 நமக்கு எவ்வளோ இருக்கும், 47.8 இருக்கும். அப்போ 478 இன்ட்டு 22. ஸோ 8 2 16 6 மீதம் 1, 7 2 14 1 15 5 மீதம் 1, 4 2 8 1 9. அதே 956 தான் கீழே போடணும். 6 5 6 11 1 மீதம் 1, 10 15 5 மீதம் 1 10. ஸோ நமக்கு எத்தனை டெசிமல், 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 105.16 கிடைக்கும். ₹1 தான் அங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டரில் ₹1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக 105.16ன்னு போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரையாங்கிளை பற்றி படிப்போம். ஸோ ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல, லைக் பண்ணல. தயவு செஞ்சு எனக்காக அதை பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடணும் அதுக்கான எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.